அடுத்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும். அதில் பாரதியாரை பற்றி ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இயற்பெயர், அவரோட இயற்பெயர் சுப்பிரமணி சுப்பையானும் கூப்பிடுவாங்க. அவரோட பெற்றோர் சின்னசாமி ஐயர், லட்சுமி அம்மாள். பெற்றோர் சின்னசாமி ஐயர், லட்சுமி அம்மாள். மனைவி செல்லம்மாள். ஊர் எட்டயபுரம், தூத்துக்குடி மாவட்டம். ஊர் எட்டயபுரம், தூத்துக்குடி மாவட்டம். காலம் 11/12/1882 முதல் 11/9/1921 வரை. அவர் 39 வயசு வரைக்கும் தான் வாழ்ந்தார். ஸோ காலம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 11/12/1882 முதல் 11/9/1921 வரை. இவரோட சிறப்பு பெயர்கள் என்னென்னா தேசிய கவி, மகாகவி, காளிதாசன், சக்திதாசன், சாவித்ரி, நித்யதீரர், ஓர் உத்தம தேசபிமானி, ஷெல்லிதாசன், பாட்டுக்கோர் புலவன் பாரதி, நீடு துயில் நீக்க பாடி வந்த நிலா, தற்கால இலக்கியத்தின் விடிவெள்ளி. இவருடைய சிறப்பு பெயர்கள் என்னென்னா தேசிய கவி, மகாகவி, காளிதாசன், சக்திதாசன், சாவித்ரி, நித்யதீரர், ஓர் உத்தம தேசாபிமானி, ஷெல்லிதாசன், பாட்டுக்கோர் புலவன் பாரதி, நீடு துயில் நீக்க பாடி வந்த நிலா, தற்கால இலக்கியத்தின் விடிவெள்ளி. எட்டயபுர சமஸ்தான புலவர்கள் பாரதி, அதாவது கலைமகள் என்ற பட்டம் அளித்தனர். அறிவில் சிறந்த இல்லறத்தாருக்கு கொடுக்கப்படும் பட்டம் பாரதி. அறிவில் சிறந்த இல்லறத்தாருக்கு கொடுக்கப்படும் பட்டம் பாரதி. ஞானத்தில் உயர்ந்த துறவிகளுக்கு கொடுக்கப்படும் பட்டம் சரஸ்வதி. ஞானத்தில் உயர்ந்த துறவிகளுக்கு கொடுக்கப்படும் பட்டம் சரஸ்வதி. பாரதி, சரஸ்வதி இரண்டுமே கலைமகள்களின் வேறு பெயர்கள். தன்னை ஷெல்லிதாசன் என்று அழைத்து கொண்டார். பாரதியாரே அவரை ஷெல்லிதாசன் என்று அழைத்து கொண்டார். ஏன்னா அவருக்கு ஷெல்லியோட பாடல்கள்லாம் ரொம்ப பிடிக்கும். அதனால் பாரதி முன்னறி புலவன் எனப்பட்டார். பாரதி முன்னறி புலவன் எனப்பட்டார். பாரதி புது கவிதைக்கு முன்னோடி. பாரதி புது கவிதைக்கு முன்னோடி. இவரது புது கவிதைக்கு முன்னோடி வால்ட் விட்மன். ஞாபகம் வச்சுக்கோங்க. இவரோட புது கவிதைக்கு முன்னோடி வால்ட் விட்மன். கவிதையில் சுயசரிதம் எழுதிய முதல் கவிஞர். கவிதையில் சுயசரிதம் எழுதிய முதல் கவிஞர். தம் பாடல்களுக்கு தாமே மெட்டு அமைத்த கவிஞர். தம் பாடல்களுக்கு தாமே மெட்டு அமைத்த கவிஞர். 1905 சக்கரவர்த்தினி என்ற இதழை தொடங்கினார். 1905 சக்கரவர்த்தினி என்ற இதழை தொடங்கினார். சுதேசிமித்ரன் 1904 ஆண்டு என்ற இதழின் துணை ஆசிரியர். அவர் சுதேசிமித்ரன் இதழோட துணை ஆசிரியர். அது எப்போனா 1904. இந்தியா 1907 என்ற இதழின் ஆசிரியராக பணியாற்றினார். 1907 இந்தியா என்ற இதழின் ஆசிரியராக பணியாற்றினார். கர்மயோகி, பாலபாரத் போன்ற ஆங்கில இதழை நடத்தினார். 1908 கர்மயோகி, பாலபாரத் 1908 போன்ற ஆங்கில இதழை நடத்தினார். சென்னை ஜனசங்கம் என்ற அமைப்பை தோற்றுவித்தார். சென்னை ஜனசங்கம் என்ற அமைப்பை தோற்றுவித்தார். மதுரையில் உள்ள சேதுபதி உயர்நிலைப் பள்ளியில் ஆசிரியராக பணிபுரிந்தார். மதுரையில் உள்ள சேதுபதி உயர்நிலைப் பள்ளியில் ஆசிரியராக பணிபுரிந்தார். நாடு, மொழி, இறைமை, பெண்மை முதலிய பாடுபொருள்களில் எண்ணற்ற கவிதைகள் இயற்றியுள்ளார். நாடு, மொழி, இறைமை, பெண்மை முதலிய பாடுபொருள்களில் எண்ணற்ற கவிதைகள் இயற்றியுள்ளார். ஞானரதம், சந்திரிகையின் கதை, தராசு முதலிய உரைநடை இலக்கியங்களை எழுதியுள்ளார். ஞானரதம், சந்திரிகையின் கதை, தராசு முதலிய உரைநடை இலக்கியங்களை எழுதியுள்ளார். 14 மொழிகளில் நல்ல புலமை பெற்றவர். 14 மொழிகளில் நல்ல புலமை பெற்றவர். இவர் பாடிய பாடல்கள் சுதந்திர பாடல்கள், தேசிய பாடல்கள், தலைவர் வாழ்த்துக்கள், பக்தி பாடல்கள், வசன கவிதைகள். இவர் பாடிய பாடல்கள் சுதந்திர பாடல்கள், தேசிய பாடல்கள், தலைவர் வாழ்த்துக்கள், பக்தி பாடல்கள், வசன கவிதைகள். இவரோட முப்பெரும் பாடல்கள் என்பன என்னென்னா கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு, பாஞ்சாலி சபதம். முப்பெரும் பாடல்கள் என்னென்னா கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு, பாஞ்சாலி சபதம். பாஞ்சாலி சபதம் கண்டகாவியம் எனப்படுகிறது. பாஞ்சாலி சபதம் கண்டகாவியம் எனப்படுகிறது. பாரதியார் பாடல்களை முதலில் அறிமுகம் செய்தவர் பரளி சு. நெல்லையப்பர். பாரதியார் பாடல்களை முதலில் அறிமுகம் செய்தவர் பரளி சு. நெல்லையப்பர். பாரதியின் படத்தை வரைந்தவர் ஆர்யா என்ற பாஷ்யம்.
பாரதியின் படத்தை வரைந்தவர் ஆர்யா என்ற பாஷ்யம். பாரதிக்கு மகாகவி என்ற பட்டத்தை கொடுத்தவர் வ.ரா. அதாவது ராமசாமி ஐயங்கார். பாரதிக்கு மகாகவி என்ற பட்டத்தை கொடுத்தவர் வ.ரா. ராமசாமி ஐயங்கார். பாரதி சங்கத்தை தோற்றுவித்தவர் கல்கி. பாரதி சங்கத்தை தோற்றுவித்தவர் கல்கி. தன் பூநூலை கனகலிங்கம் என்பவருக்கு அணிவித்தார். அவர் எந்த ஊரை சேர்ந்தாலும் புதுச்சேரி. தன் பூநூலை கனகலிங்கம் என்பவருக்கு அணிவித்தார். பங்கிம் சந்திரரின் வந்தே மாதரம் பாடலை தமிழில் மொழிபெயர்த்து சக்கரவர்த்தினி இதழில் வெளியிட்டவர். இவர் பங்கிம் சந்திரர் எழுதின வந்தே மாதரம் பாடல் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அதை தமிழில் மொழிபெயர்த்து அவரோட சக்கரவர்த்தினின்ற இதழில் வெளியிட்டிருக்காரு. 1897 செல்லம்மாள் என்பவரை திருமணம் செய்தார். 1897 செல்லம்மாள் என்பவரை திருமணம் செய்தார். விவேகபானு அப்படின்ற இதழில் தனிமை இரக்கம் என்னும் பாடல் முதலில் அச்சேறியது. விவேகபானு இதழில் தனிமை இரக்கம் என்னும் பாடல் முதலில் அச்சேறியது. பாரதியாரின் ஞானகுரு நிவேதிதா தேவி. பாரதியாரின் ஞானகுரு யாருன்னா நிவேதிதா தேவி. அச்சில் ஏறிய பாரதியின் முதல் நூல் ஸ்வதேச கீதங்கள் 1908. அச்சில் ஏறிய பாரதியின் முதல் நூல் ஸ்வதேச கீதங்கள் 1908. பாரதியின் பிற நூல்கள் என்னென்னா புதிய ஆத்திச்சூடி, நவரத்ன கதைகள், சின்ன சங்கரன் கதை, விநாயகர் நான்மணி மாலை. பாரதியின் பிற நூல்கள் என்னென்னா புதிய ஆத்திச்சூடி, நவரத்ன கதைகள், சின்ன சங்கரன் கதை, விநாயகர் நான்மணி மாலை. பகவத்கீதையை தமிழில் மொழிபெயர்த்தார். பகவத்கீதையை தமிழில் மொழிபெயர்த்தார். பாரதியின் பாடல்களை முதலில் வெளியிட்டவர் வி. கிருஷ்ணசாமி ஐயர். பாரதியின் பாடல்களை முதலில் வெளியிட்டவர் வி. கிருஷ்ணசாமி ஐயர். தமிழ், ஆங்கிலம், சமஸ்கிருதம், இந்தி, வங்காளம், பிரெஞ்சு, அரபு முதலான பல மொழிகளில் புலமை பெற்றிருந்தார். தமிழ், ஆங்கிலம், சமஸ்கிருதம், இந்தி, வங்காளம், பிரெஞ்சு, அரபு முதலான பல மொழிகளில் புலமை பெற்றிருந்தார். பாரதிக்கு கிடைச்ச புகழுரைகள் என்னென்னா, பாரதியார் ஒரு அவதார புருஷர். இவர் நூலை தமிழர் வேதமாக கொள்ள வேண்டும் அப்படின்னு யார் சொன்னாங்கன்னா பரளி சு. நெல்லையப்பர். பாரதியார் ஒரு அவதார புருஷர். இவர் நூலை தமிழர் வேதமாக கொள்ள வேண்டும். பரளி சு. நெல்லையப்பர். பாரதியை நினைத்திட்டாலும் சுதந்திரத்தின் ஆவேசம் சுருக்கென்று ஏறும். இந்தியன் நான் என்றிடும் நல் இருமாப்பு உண்டாகும். இது யாருன்னா நாமக்கல் கவிஞர். பாரதியை நினைத்திட்டாலும் சுதந்திரத்தின் ஆவேசம் சுருக்கென்று ஏறும். இந்தியன் நான் என்றிடும் நல் இருமாப்பு உண்டாகும். இது யாருன்னா நாமக்கல் கவிஞர். பைந்தமிழ் தேர்ப்பாகன், செந்தமிழ் தேனி, சிந்துக்கு தந்தை, குவிக்கும் கவிதை குயில், இந்நாட்டினை கவிழ்க்கும் பகையை கவிழ்க்கும் கவிமுரசு, நீடு துயில் நீக்க பாடி வந்த நிலா, காடு கமழும் கற்பூர சொற்கோ, கற்பனை ஊற்றாம் கவிதையின் புதையல், திறம்பாட வந்த மறவன், புதிய அறம்பாட வந்த அறிஞன், என்னென்று சொல்வேன் என்னென்று சொல்வேன், தமிழால் பாரதி தகுதி பெற்றதும் தமிழ் பாரதியால் தகுதி பெற்றதும். இது பாரதிதாசன் சொல்லியிருக்காரு பாரதியாரை பற்றி. பைந்தமிழ் தேர்ப்பாகன், செந்தமிழ் தேனி, சிந்துக்கு தந்தை, குவிக்கும் கவிதை குயில், இந்நாட்டினை கவிழ்க்கும் பகையை கவிழ்க்கும் கவிமுரசு, நீடு துயில் நீக்க பாடி வந்த நிலா, காடு கமழும் கற்பூர சொற்கோ, கற்பனை ஊற்றாம் கவிதையின் புதையல், திறம்பாட வந்த மறவன், புதிய அறம் பாட வந்த அறிஞன், என்னென்று சொல்வேன் என்னென்று சொல்வேன், தமிழால் பாரதி தகுதி பெற்றதும் தமிழ் பாரதியால் தகுதி பெற்றதும். பாரதிதாசன். அடுத்தது பாரதியார் உலக கவி, அகத்தில் அன்பும் பரந்துயர்ந்த அறிவினிலே ஒளியும் வாய்த்தோர், ஓருருக்கொரு நாட்டு குறியதான ஓட்டைசான் நினைப்புடையார் அல்லர் வீரர் அவர், மக்களிலே மேல்கீழ் என்று வில்லுவதை கிள்ளிவிட வேண்டும் என்பார். சீருயர்ந்த கவிஞரிடம் எதிர்பார்க்கின்ற செம்பை நலம் எல்லோமும் அவர் கண்டோம் என்று பாரதியாரை பாரதிதாசன் கூறியுள்ளார். பாரதியார் உலக கவி, அகத்திலே அன்பும் பரந்துயர்ந்த அறிவினிலே ஒளியும் வாய்த்தோர், ஓருருக்கொரு நாட்டுக்குரிய தான ஓட்டைசான் நினைப்புடையோர் அல்லர் வீரர் அவர், மக்களிலே மேல்கீழ் என்று வில்லுவதை கிள்ளிவிட வேண்டும் என்பார். சீருயர்ந்த கவிஞரிடம் எதிர்பார்க்கின்ற செம்பை நலம் எல்லாமும்
அவர் பார் கண்டோம் என்று பாரதியாரை பாரதிதாசன் கூறியுள்ளார். அது இல்லாமல் சில புகழுரைகள் இருக்குது. என்னென்னா, தமிழ்நாட்டில் தமிழ் புலவன் ஒருவன் இல்லை எனும் வசை நீக்க வந்தவர், பாட்டு திறத்தாலே வையத்தை பாலித்திட செய்தவர், பண்டிதர்களின் கரடு முரடான நடையில் தேங்கி கிடந்த தமிழை பலரும் படித்தறியும் வகையில் எளிய இனிய பாக்களால் வடித்து உலவ விட்டவர் பாரதியார். பாரதியார் எழுதின நூலில் இருக்க பாடல்களில் இருக்க மேற்கோள்கள் என்னென்னா, யாமறிந்த மொழிகளிலே தமிழ்மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம். யாமறிந்த மொழிகளிலே தமிழ்மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம். தெருவெல்லாம் தமிழ் முழக்கம் செழிக்க செய்வீர். தெருவெல்லாம் தமிழ் முழக்கம் செழிக்க செய்வீர். நமக்கு தொழில் கவிதை நாட்டிற்குழைத்தல் இமைப்பொழுதும் சோராதிருத்தல். நமக்கு தொழில் கவிதை நாட்டிற்குழைத்தல் இமைப்பொழுதும் சோராதிருத்தல். சொல்லில் உயர்வு தமிழ் சொல்லே அதை தொழுது படித்திடடி பாப்பா. சொல்லில் உயர்வு தமிழ் சொல்லே அதை தொழுது படித்திடடி பாப்பா. தேமுதர தமிழோசை உலகமெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும். தேமதுர தமிழோசை உலகமெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும். ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு நம்மில் ஒற்றுமை நீங்கிடில் அனைவருக்கும் தாழ்வு. ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு நம்மில் ஒற்றுமை நீங்கிடில் அனைவருக்கும் தாழ்வு. மாதர் தம்மை இழிவு செய்யும் மடமையை கொளுத்துவோம். மாதர் தம்மை இழிவு செய்யும் மடமையை கொளுத்துவோம். சென்றிடுவீர் எட்டு திக்கும் கலைச்செல்வங்கள் யாவும் கொணர்ந்திங்கு சேர்ப்பீர். சென்றிடுவீர் எட்டு திக்கும் கலைச்செல்வங்கள் யாவும் கொணர்ந்திங்கு சேர்ப்பீர். எல்லோரும் ஓர் குலம் எல்லோரும் ஓரினம் எல்லோரும் இந்நாட்டு மன்னர். எல்லோரும் ஓர் குலம் எல்லோரும் ஓரினம் எல்லோரும் இந்நாட்டு மன்னர். ஆண்களோடு பெண்களும் சரிநிகர் சமணமாக வாழ்வோம் இந்த நாட்டிலே. ஆண்களோடு பெண்களும் சரிநிகர் சமணமாக வாழ்வோம் இந்த நாட்டிலே. பள்ளித்தலம் அனைத்தும் கோயில் செய்குவோம். பள்ளித்தலம் அனைத்தும் கோயில் செய்குவோம். வாழிய பாரத மணித்திருநாடு. வாழிய பாரத மணித்திருநாடு. பிற நாட்டு நல்லறிஞர் சாத்திரங்கள் தமிழ் மொழியில் பெயர்த்தல் வேண்டும். இரவாத புகழுடைய புதுநூல்கள் தமிழ் மொழியில் இயற்றல் வேண்டும். மறைவாக நமக்குள்ளே பழங்கதைகள் சொல்வதிலோர் மகிமை இல்லை. திறமையான புலமையெனில் வெளிநாட்டார் அதை வணக்கம் செய்தல் வேண்டும். பிற நாட்டு நல்லறிஞர் சாத்திரங்கள் தமிழ் மொழியில் பெயர்த்தல் வேண்டும். இரவாத புகழுடைய புதுநூல்கள் தமிழ் மொழியில் இயற்றல் வேண்டும். மறைவாக நமக்குள்ளே பழங்கதைகள் சொல்வதிலோர் மகிமை இல்லை. திறமையான புலமை எனில் வெளிநாட்டார் அதை வணக்கம் செய்தல் வேண்டும். ஏழை என்றும் அடிமை என்றும் எவனும் இல்லை சாதியில். ஏழை என்றும் அடிமை என்றும் எவனும் இல்லை சாதியில். புண்ணியங்கோடி ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல். புண்ணியங்கோடி ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல். உள்ளத்தில் உண்மையொளி உண்டாயின் வாக்கினிலே ஒளி உண்டாம். உள்ளத்திலே உண்மையொளி உண்டாயின் வாக்கினிலே ஒளி உண்டாம். மனதில் உறுதி வேண்டும் வாக்கினில் இனிமை வேண்டும் நினைவு நல்லது வேண்டும். மனதில் உறுதி வேண்டும் வாக்கினில் இனிமை வேண்டும் நினைவு நல்லது வேண்டும். பக்தி செய்வீர் செகத்தீரே பயனுண்டு பக்தியாலே. பக்தி செய்வீர் செகத்தீரே பயனுண்டு பக்தியாலே. காதல் 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 போயின் சாதல் சாதல் சாதல். காதல் 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 போயின் சாதல் சாதல் சாதல். பாட்டினில் நெஞ்சை பறிகொடுத்த பாவியேன். பாட்டினில் நெஞ்சை பறிகொடுத்த பாவியேன். பாட்டினை போல் ஆச்சரியம் பாரின் மிசை இல்லையடா. பாட்டினை போல் ஆச்சரியம் பாரின் மிசை இல்லையடா. தனி ஒருவனுக்கு உணவு இல்லை எனில் இச்சகத்தினை அழித்திடுவோம். தனி ஒருவனுக்கு உணவு இல்லை எனில் இச்சகத்தினை அழித்திடுவோம். காக்கை குருவி எங்கள் சாதி நீல் கடலும் மலையும் எங்கள் கூட்டம். காக்கை குருவி எங்கள் சாதி நீல் கடலும் மழையும் எங்கள் கூட்டம். 30 கோடி முகமுடையாள் உயிர் மெய்ப்புற ஒன்றுடையாள் இவள் செப்பு மொழி 18 எனிற் சிந்தனை ஒன்றுடையாள். 30 கோடி முகமுடையாள் உயிர் மெய்ப்புற ஒன்றுடையாள் இவள் செப்பும் மொழி 18 எனில் சிந்தனை ஒன்றுடையாள். தருமத்தின் வாழ்வுதனை சூது கவ்வும் தருமம் மறுபடியும் வெல்லும். தருமத்தின் வாழ்வுதனை சூது கவ்வும் தருமம் மறுபடியும் வெல்லும். செந்தமிழ் நாடென்ற போதினிலே இன்பத்தேன் வந்து பாயுது காதினிலே. செந்தமிழ் நாடென்ற போதினிலே இன்பத்தேன் வந்து பாயுது காதினிலே. பழமை பழமை என்று பாவனை பேசலின்றி பழமை இருந்த நிலை கிளியே பாமரர் ஏதறிவார்.
பழமை பழமை என்று பாவனை பேசலன்றி பழமை இருந்த நிலை கிளியே பாமரர் ஏதறிவார். ஒளி படைத்த கண்ணினாய் வா வா வா. எல்லோரும் இந்நாட்டு மன்னர், எல்லோரும் இந்நாட்டு மன்னர். சாதிகள் இல்லையடி பாப்பா, சாதிகள் இல்லையடி பாப்பா. சாதி இரண்டொழிய வேறில்லை என்றே தமிழ்மகள் சொல்லிய சொல் அமிழ்தம் என்போம். நீதி நெறியினின்றி பிறர்க்குதுவம் நேர்மையர் மேலவர் கீழவர் மற்றோர். சாதி இரண்டொழிய வேறில்லை என்றே தமிழ்மகள் சொல்லிய சொல் அமிழ்தம் என்போம். நீதி நெறியின்றி பிறர்க்குதுவம் நேர்மையர் மேலவர் கீழவர் மற்றோர். திருநிறைந்தனை தன்னிகரன்றில்லை தீது தீர்த்தனை நீர்வளஞ் சார்ந்தனை மருவு செய்களின் நற்பயன் மல்குவை வானின் வந்தோர் பைநிறம் வாய்ந்தனை மெருகு மின்பமுடைய குறுநகை பெற்றொளிர்ந்தனை பல்பணி பூண்டனை இரு நிலத்துவம் தெம்முயிர் தாங்குவை எங்கள் தாய்நின் பாதங்கள் இறைஞ்சுவோம். திருநிறைந்தனை தன்னிகரொன்றில்லை தீது தீர்ந்தனை நீர்வளஞ் சார்ந்தனை மருவு செய்களின் நற்பயன் மல்குவை வானின் வந்தோர் பைந்திறம் வாய்ந்தனை மெருகு மின்பமுடைய குறுநகை பெற்றொழிந்தனை பல்பணி பூண்டனை இரு நிலத்துவன் தெம்முயிர் தாங்குவை எங்கள் தாய்நின் பாதங்கள் இறைஞ்சுவோம். இதில் தான் அவருடைய பாட்டில் இருக்கிற மேற்கோள்கள் எல்லாமே பார்த்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா சில லைன்ஸ் கொடுத்துட்டு இதை சொன்னவது யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஸோ அப்போ நமக்கு இது யூஸ் ஆகும். தேங்க்யூ.